நிஷா, நிஷா, கொஞ்சம் கீழே வரீங்களா? என்ன அர்ஜுன் வேணும்? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் வரமாட்டா. கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல. குழந்தை? இல்ல. ஹஸ்பண்ட் இருக்காரு? இல்ல. இல்ல. ஃபேமிலி யாராவது? யாரும் இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. நீங்க என்ன சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கீங்க? பார்க்கும் போதெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் நடந்தா நினைச்சுட்டு அப்படியே சோகமாவே இருக்கணுமா? ஆமாங்க, என் குழந்தை சத்துடுச்சு. என்ன பண்ணுவோம்? அது ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா என்ன? ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அப்படியே நடக்கும். அது நல்லவங்களுக்கு தான் நடக்கணும், கெட்டவங்களுக்கு தான் நடக்கணும் தெரிஞ்சு நடக்காதுங்க. அதுவா நடக்கும், எல்லாருக்கும் தான் நடக்கும். சும்மா அவளுக்கு மட்டும் தான் குழந்தை போடுச்சுன்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தானா எனக்கு இருக்காதா? எனக்கு கஷ்டம் இருக்காது, எனக்கு சோகம் இருக்காது. அவ அம்மா, நான் அப்பாங்க. அப்பா, நான் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்திருக்க மாட்டேன், ஆனா புள்ள குண்டிய கழுவி விட்டுருக்கேன், தினமும் கழுவி இருக்கேன். அவன் சரியா பேசக்கூட ஆரம்பிக்கல தெரியுமா? ஆனா பேசுன எனக்கு புரியும். நாங்க நிறைய பேசியிருக்கோம். இப்போ பேசுறான், நான் சொன்னா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஒண்ணு, என்னை விட அந்த ஆண்டவனுக்கு என் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துட்டான். வச்சுக்கோ, ஆனா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. இல்ல என் புள்ள. அதுக்காக லைஃப் அப்படியே நின்னுடா. போனோம், டஸ்ட் மூவ் ஓனுங்க. அத அவங்கிட்ட சொல்லுங்க. அப்படியே இருந்தா எப்படி? நீ பெத்துப்பேங்க, ஒண்ணு இல்ல 10 பெத்துப்பேன், 10 குழந்தை பெத்துப்பேன். அதுக்கு அவன் வரணும், நான் மட்டும் தனியா முடியாது. வர சொல்லுங்க. கேக்குதாடி? வர சொல்லுங்க. வீட்டுக்கு வா, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், அதுக்கு நீ வேணும். சொல்லுங்க அவங்கிட்ட.